கூடயுமே பேசாமல் தனிமையிலேயே திரிவாங்க. அது முத்தி போயிடுச்சுன்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேலே பேசுகிறதே நிப்பாட்டிடுவாங்க. கிட்டத்தட்ட அந்த நிலைமையில தான் உங்கள் பையன் இருக்கிறான். ஒரு 40 நாள் இங்கே சிட்டிலேயே இருந்து கவுன்சிலிங் எடுக்கிறாப்புல இருக்கும் அப்படின்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. ஆனால் ஊரில் விவசாயம் பண்ணி கடைசி ஸ்டேஜில் இருக்குது. அதையெல்லாம் முடித்தாதான் ஏதோ இருக்கிற கடனையெல்லாம் என்னால் அடைக்க முடியும். ஸோ ஊரில் நான் விவசாயத்தை பார்க்கணும், பிள்ளைங்க எங்கள் கவுன்சிலிங் எல்லாம் கூட்டிகிட்டு போகணும், பார்த்துக்கணும். தம்பி நீ பார்த்துக்க முடியுமான்னு கேட்குறாரு. நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாரு நம்ம டைரக்டர். ரொம்ப தேங்க்ஸ் தம்பின்னு சொல்லிட்டு சொந்தக்காரர் கிளம்பிடுறாரு. நம்ம ஆள் தனியாக உள்ளே உட்காந்துட்டு இருந்தவர் என்ன நினச்சாருன்னு தெரியல, டப்புக்குன்னு எந்திரிச்சு போய் பேய் இருக்கிற அந்த எலுமிச்சம்பழத்தை 2ஆ பொளந்து ஜூஸ் போட்டு அருமையாக குடிச்சு விட்டு வந்து படுத்து கிடக்கிறான். ஐயோ என்ன நடக்குது இங்கே அப்படிங்கிற போல நமக்கு தோணுது. இல்லை, நமக்கு இப்படி இருக்கும்போது அந்த பசங்களுக்கு எப்படி இருக்கும்? வந்து பார்க்குறாங்க, எலுமிச்சம்பழம் பொளந்து கிடக்குது, யார்டா